Today we talk about capacitors and series and parallel. Okay, in lower class la resistance in series parallel அப்படினு படிச்சிருப்பீங்க. Same as ditto, அதே கான்செப்ட், derivations also ditto, எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. அதே கான்செப்ட், அதே டெரிவேஷன் as it is, பட் denoted அந்த லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஓகே, அண்ட் இந்த கான்செப்டில் பார்த்தா கெப்பாசிட்டர்ஸ் வந்து 3 capacitors வந்து சீரியஸ் கனெக்ஷன் ஆகும், another 3 capacitors in parallel connection ஆகும், individual circuit with connected to the battery. Okay, and now I'm going to be find a reference voltage. Okay, இந்த இண்டிவிஜுவலாக ஒரு 3 capacitors வந்து சீரியஸில் வைக்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான சிங்கிள் கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ கெப்பாசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, now let's move on. This is the capacitors in series. This is the series, another one is a parallel. Okay, இந்த மாதிரி ஒரு ரெண்டு கண்டிஷனாக பிரிச்சிடலாம். ஓகே, first one is a series and another one is a parallel. For example, for series connection, this is a series connection connected to the battery. Okay, this one is a C1, C2 and C3. Okay, and this is a V1, V2 and V3. Okay, as per the concept, the 3 capacitors is equivalent to reference voltage. This is a series and capacitor in the CS. ஓகே, இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அதை தான் ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அண்ட் சேம் ஆஸ் பேரலல். ஓகே, listen the concept. இந்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா Q1, Q2, Q3 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காது. C1, C2, C3 அண்ட் ஹியர் Q கான்செப்ட் இங்கே வராது. Q1, V2, V3. சரி, ஓகே, லிசன். ஃபார் இந்த நெகட்டிவ் டெர்மினல்லிருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணோம், C3யோட ரைட் டெர்மினலுக்கு இங்கே அக்குமுலேட் ஆகும் the negative charges. Okay, the negative charges are accumulated and opposite side the positive charges are accumulated because of charging by induction அப்படினு அந்த previous topicல பார்த்திருப்போம் inductionல அந்த மாதிரி. So இங்க positive and here is the negative charges are accumulated. Here positive, here is the negative, here is a positive. Charges are created by the induction. So in the induction நால இங்க charges வந்து accumulate ஆகும். ஓகேயா, இந்த charges accumulate ஆகிறது இந்த Q அப்படின்றது சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, இந்த கெப்பாசிட்டர்ஸ் as per the 3 கெப்பாசிட்டர் C1, C2, C3 அப்படியே தான் இருக்கும். பட் இந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சார்ஜும் இந்த இடத்துல இண்டக்ஷனால் க்ரியேட் ஆகிறதுனால இந்த இடத்துல வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா, ஒவ்வொன்றுலையுமே இண்டிவிஜுவலாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் V1, V2, V3ன்னு டிஃப்ரெண்ட்டாக டினோட் பண்ணியிருக்கும். காமனாக வீன் டினோட் பண்ணாமல் V1, V2, V3ன்னு இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணியிருக்கோம். பட் ஹியர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் க்ரியேட் ஆகும். இந்த நெகட்டிவ் டெர்மினல்ன்றது இண்டிவிஜுவலாக காமனாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ காமனாக க்ரியேட் ஆகிறதுனால அது டோட்டலாக V அப்படின்னு டினோட் பண்ணியிருப்போம். பட் சார்ஜஸ் ஃப்ளோ வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால Q1, Q2, Q3 அப்படின்னு இண்டிவிஜுவலாக சார்ஜஸ் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீரீஸ் அண்ட்
parallel. Series is the charging by induction, that is the individual charges C1 C2 C3 இந்த individual ஒவ்வொரு capacitorsக்கும் individual separate ஆகும். Okay, and this is the first case series problem. Okay, potential difference V equal to V1 plus V2 plus V3. இந்த டயக்ராம்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சியை விட்டுடுங்க, ரெஸ்ட் ஆஃப் என்ன இருக்கும் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபைனலாக. ஓகே, லுக் அட் ஹியர், திஸ் இஸ் Q1 Q2 Q3. therefore Q is equal to Q1 Q2 Q3. this is a very important and easy one, 5 mark. look at the diagramல இருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டெரைவ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, Q1 Q2 Q3. therefore from the formula Q is equal to CV, therefore V is equal to Q by C. okay, left hand side but denominator padu, therefore V is equal to Q by C. apply the formula, V is equal to V1 அப்படின்றப்போ இங்கே C1 தான் இண்டிவிஜுவலாக இருக்குது, பட் சார்ஜஸ் ஆர் காமன் தான். ஓகே, ஹியர் Q is a common, therefore Q by C1 plus Q by C2 plus Q by C3. okay, therefore Q is the common, take it out, Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. okay, and finally what is the value for V? V is equal to Q by C, therefore Q by C. that is a series, you know, therefore CS I denoted here as a CS. now cancel the Q, therefore 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. okay, that is a very simple one, and same as here, Q is equal to CV. I apply that, Q equal to apply that, C is a individual, C1 V plus C2 V plus C3 V. okay, V is the common, so take it out, V into C1 C2 C3. here Q is equal to CVO, C is a parallel connection, therefore CP into V, V equal to C1 C2 C3. now cancel the V, therefore CP equal to C1 plus C2 plus C3. okay, this is your final equation. and most important, here is the objectives. ஒரு கன்க்ளூஷன் இங்கே வந்து கொடுக்குறேன் பாருங்கள். the CP, that is the average, the final average, this one, CP is equal to parallel connection, the 3 equivalent individual capacitorsக்கும் இந்த average இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு. and one more important concept பாருங்கள், the CS always less than C1 C2 C3. the CS condition, that means series connection, series capacitance always lesser than these conditions. or one second, final objection, this is a very very important one thing, CS is the smallest of C1 C2 C3. okay, and CP parallel greater than largest of C1 C2 C3. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சீரியஸ் கனெக்ஷனில் இதில் ஏதாவது ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துட்டாலும்
இதில் எது மேக்ஸிமம் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் இது இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் தான் கிரேட்டர் தானாக இருக்கும். இந்த கம்பைன் கெப்பாசிட்டன்ஸ் எப்போவுமே லெஸ்ஸராக இருக்கும், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அதுக்கான மீனிங். பட் ஹியர் இஸ் அ parallel. இது வந்து ஆவரேஜ் parallel CP is always largest of individual C1 capacitance. That means இந்த கெப்பாசிட்டன்ஸ் எப்போவுமே லார்ஜஸ்ட்டாக இருக்கும் which comparing to individual C1 C2 C3. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 246 ஒரு வேல்யூவை அப்ளை பண்ணி பார்ப்போமே. C1 2 C2 3 C4 C3 4 இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்களேன். வாட் இஸ் த ஃபார்முலா? 1/CS equal to 1/C1 plus 1/C2 C3. This is the formula. Now apply that. 1/2 1/3 1/4. Okay, 1/CS equal to இதுக்கு LCM எடுத்து பாருங்க. 1/246 3 12. ஓகே, 1/12. இந்த 1/12 அப்படின்றது lesser than 4. therefore CS less than the 4. the greater than value C3 தானே. ஸோ C3க்கு lesser than இருக்குது அப்படின்றது தானே இதுக்கான மீனிங். ஓகே, now look at this one. CP is equal to C1 plus C2 plus C3. ஓகே, இதுக்கு என்ன வச்சுப்போம்? 246 இந்த மாதிரி ஈவன் நம்பர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ரேண்டம் நம்பர்ஸ் எனிதிங். 246. therefore 2 4 6 10 12. okay, 2 10 12 CP. here CP value is a 12. therefore 12 greater than individual value, which is one is a larger. The C3 is a larger individual value, so 6. therefore CP is always largest of individual C1 C2 C3 individual capacitance, anything C1 or C2 or C3, but here is the smallest. C is the 1/12. therefore 1/12 lesser of 4. that is the final answer. okay, don't forget it. It is a very important on 5 mark.